வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா, 4 பல்லு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இது கூடவே இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுப்பு ஆட் பண்ணுற தொட்டு இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது மசால் வடைக்கு அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சம் கொரகொரனே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி, அந்த தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு பச்சை மிளகாவை கீறி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். அந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது மாதிரி நல்லா தடவிடுங்க. அப்போ தான் உருண்டை நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். தடவிட்டு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி உருட்டிட்ட பிறகு நம்ம இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஆல்ரெடி சுட பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சூடான பிறகு நம்ம இந்த உருண்டெல்லாம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இட்லி தட்டை இது மேலே வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். இது சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வெந்தால் நமக்கு போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட உருண்டை சூப்பராக வந்துருச்சு. நம்ம இப்போ இது மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் உங்களுக்கு ஒட்டாது பிசு பிசுன்ட்டு. பாருங்கள், உருண்டை நல்லா வெந்துடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட தாளிப்புக்கு வடகம், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நமக்கு வரணும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உருண்டையில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழம்பு கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட குழம்பும் சூப்பராக கொதித்து வந்துருச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ நம்ம இந்த உருண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டையை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்போடு சேர்த்து கொதிக்கும்போது சூப்பராக இருக்கும். இன்னும்
நல்லா கலந்து விட்டு மூடி கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்த தேங்காய் அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் கூட இது மாதிரி கொஞ்சமாக மிளகும் சீரகமும் வச்சு குழம்புல வந்து சேர்த்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு நம்மளோட குழம்பும் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது மாதிரி கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதியும் இது கூடயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. இது கூடயே ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து கலந்துடாதீங்க குழம்ப, உருண்டை வந்து உடஞ்சிடும். அதனால் லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டு மறுபடியும் மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அந்த தேங்காய் அந்த மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வரும். பாருங்கள், நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு வாழை இலையில் சூடான சாதம் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த உருண்டை குழம்பு ஊற்றிக்கலாம். இந்த உருண்டை குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி வத்தல் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் வந்து அரிசி வத்தல். உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேணாம். இந்த அரிசி வத்தல் வச்சு சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.